இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இயேசுவுக்கு பயப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 37. அப்பொழுது கதரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். Then the whole multitude of the country of the Gadarenes round about besought him to depart from them, for they were taken with great fear. And he went up into the ship and returned back again. Luke chapter 8 verse 37. என்ன கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து கதரேனையும் அதை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்து அந்த இடத்தை விட்டு அவரை போகும்படி சொன்னாங்க. அதனால இயேசு கிறிஸ்து படகுல ஏறி அங்கிருந்து போயிட்டாரு. இதுதான் எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்த ஜனங்களைப் போல இயேசுவுக்கு பயப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த இடத்துக்கு வர்றப்போ ஒரு வாலிபனுக்குள்ளா இருந்த அந்த பிசாசை துரத்தி விடுறாரு. அந்த லேகியோன் பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த 2000 பன்னிகளுக்குள்ள போகுது. 2000 பன்னிகளும் மலையில இருந்து கடல்ல விழுந்து இறந்து போகுது. அந்த மனுஷன், அந்த இளைஞனை பார்த்தா அவன் தெளிவா இருந்தான் என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இத பார்த்துதான் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, மிகவும் பயந்து போனார்கள். அவங்களுக்கு பயங்கரமா பயம் வந்தபடினால இந்த வசனத்துல இருக்க மாதிரி ஏசிட்ட சொல்றாங்க, நீங்க எங்க எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, அதாவது நாங்க வாழ்ற இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து போனார். நம்ம இதை கேட்டுட்டு இருக்க நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு முட்டாள்தனமான ஜனங்களா இருக்காங்க, எதுக்கு இவங்க பயப்படணும், ஒரு மனுஷனை நல்லா தானே மாத்திருக்காங்க இயேசு, அப்படியானால் நம்ம இடத்துல அவங்க இருந்தா இன்னும் நல்லது தானே அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? நான் நிறைய சர்ச்சஸ்ல பார்த்திருக்கேன். அதாவது மெசேஜ் எல்லாம் முடிஞ்சிரும், பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊழியக்காரன் பிரேயர் பண்ண கூப்பிடுறப்போ எத்தனை பேர் தைரியமா முன்னாடி போவாங்க. நிறைய சர்ச்சஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க போறவங்களுக்கு ஊழியக்காரர் கை வச்சு ஜெபம் பண்றப்போ அவங்க லேசா ஏதோ ஆடிட்டாங்க, ஏதோ பிரச்சனை, ஏதோ விழுந்துட்டாங்க கீழே அப்படின்னா, அங்க நின்னுட்டு இருக்கவங்க அடுத்தது பிரேயருக்கு நின்னுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடக்கும். என்ன அப்படின்னா, நீ முதல்ல போ, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் முன்னாடி தள்ளுறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இது எதை காட்டுது அப்படின்னா, இங்க இந்த ஜனங்கள் ஒருவேளை ஐயோ அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசை கீழ்ப்படுகிறத பார்த்து பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள அநேகர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஓ, இந்த மனிதனுக்குள்ள இந்த ஊழியக்காரர் ஜபிச்ச உடனே அந்த பிசாசு வெளியே வந்ததை போல, அவன் மயங்கி விழுந்ததை போல, ஒருவேளை நான் போய் என் தலையை கொடுத்து பிரேயர் பண்றப்போ பொறாமைன்ற பிசாசு வெளியில வந்துருமோ, நான் கீழ்ப்படியாம இருக்க அந்த குணத்துடைய பிசாசு வெளியில வந்துருமோ, என்னை குடிக்க செய்கிற குடிவெறியின் ஆவி வெளியில வந்துருமோ, இந்த மாதிரி அநேக பிசாசுகள் நமக்குள்ளா இருந்து செயல்படுகிறதை நாம் அறிந்திருந்தோம். ஐயோ அவைகள் அந்த நேரத்துல வெளிவந்து காட்டுருமோன்னு நம்ம பயப்படுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்களை போல நம்ம பயப்படக்கூடாது. மாறாக தன்னை பாவி என்று ஒரு ஆயக்காரன் ஜபித்ததை நாம் பார்க்கிறோம். அவன் ஆலயத்திற்குள்ள போக துணியல, தன்னை பாவி என்று தேவனுக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தினான். தேவனுக்கு முன்பாக கிட்டத்தட்ட அவருடைய ஆலயத்துல உள்ள போறதுக்கு அவன் துணிவில்லாமல் பயந்திருந்தான். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த போது அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, துணிவாய் நின்று ஜெபம் பண்ணினவனை விடவும் தன்னை தாழ்த்தி தன் ஒன்றுமில்லாதவன் அப்படின்னு யார் ஒப்பு கொடுத்து ஜெபித்தானோ அவனுடைய ஜெபந்தான் கேட்கப்பட்டது அப்படின்னு. நம்ம இந்த 2 பேர்ல யாரா இருக்கிறோம்? இங்க பயந்தவர்களை போல எனக்குள்ளா இருக்கிற சில வகையான பிசாசுகளை இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொள்ளுவார். அவர் எனக்குள்ளாய் கிரியை செய்யும் போது நான் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி பயப்படுறோமா? அல்லது இயேசுவுக்கு முன்பதாய், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வர நான் தகுதி இல்லை ஆண்டவரே,
நான் பாவத்தோடு இருக்கிறேன், தகுதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பயத்தோடு நிற்கிறோமா? என கண்மானவர்களே, நாம் எப்போது தேவனை குறித்த பயத்தோடு, அதாவது நல்ல விதமான பயத்தோடு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை கனப்படுத்துவார், நம்மை அணைத்துக் கொள்ளுவார். ஏனென்றால் வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது, பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் என்னவா இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே, பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. இருந்தாலும் அநேக நேரத்தில் அதை மறந்து அநேக காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு உமக்கு பயந்து நிற்கிறோம் அப்பா. எப்படி அன்னைக்கு சொல்லை கேட்காத ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டானோ, அதே போல அநேக நேரத்துல உமக்கு பயந்தவர்களாகவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. ஆவியானவரே, இந்த நிலை மாற நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்போதும் தேவனுக்கு முன்பாக அவரை முக மலர்ச்சியோடு நாங்க வரவேற்கிறவர்களாய் நிற்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.